ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 253வது தலைப்பு. பொழுதுபோக்கும் புலன் கட்டுப்பாடும். தொடர்ச்சி. அனுஷ்டானம் இல்லாத போது இந்திரியம் ஓடுகிறபடி ஓட வேண்டுமென்று தோன்றுகிறது. ஜனங்கள் இப்படிப்பட்ட சரக்குதான் கேட்கிறார்கள் என்று அவர்கள் தலையில் பழியை போட்டுவிட்டு கண்ணாபின்னா பாட்டு பாடுகிறார்கள். புலன் வெறியை தூண்டிவிடுகிற ரீதியிலேயே எழுதுகிறார்கள். சினிமா எடுக்கிறார்கள், சித்திரம் போடுகிறார்கள். ஜனங்களும் அவர்கள் தலையில் பழியை திருப்பி போட்டு, அவர்கள் இப்படிப்பட்ட சரக்குகளைத்தான் தருவதால் தாங்கள் அதையே எடுத்துக்கொள்ளும்படி இருக்கிறது என்கிறார்கள். இதிலே ஜனங்களை விட கலைஞர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களாக இந்த கலைகளை அபியசித்து கொண்டிருக்கிறவர்களுக்குத்தான் அதிகம் பொறுப்பிருக்கிறது. இப்போது கண்டதை எழுதியும் பாடியும் நடித்தும் படம் பிடித்தும் கீர்த்தி தனம் எல்லாம் சம்பாதித்து விடலாம். ஆனால் இத்தனை ஜனங்களை கெடுத்ததற்கான தோஷத்தையும் கண்ணுக்கு தெரியாமல் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு இதற்காக நாம் ஒருத்தனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற நினைப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும். மளிகை சாமானில் கலப்படம் பண்ணினால் குற்றம், குடிதண்ணீரை கெடுத்தால் குற்றம் என்றால் நேரே மனுஷனின் ஆத்மாவையே கெடுப்பது இவற்றை விட குற்றம்தானே? கலப்படத்துக்காக தண்டிக்கிறவன் நம் மாதிரி ஒருத்தன்தான். அவனிடமிருந்து தப்பியும் விடலாம், அல்லது லஞ்சம் கொடுத்து சரிப்படுத்தி விடலாம். ஆனால் தன் ஆத்மாவையும் கெடுத்து கொண்டு மற்றவர்களையும் கெடுத்ததற்காக ஒருத்தனை சிக்ஷிக்கிறானே, அவனிடமிருந்து தப்பவே முடியாது. அவனை நாம் வசியம் பண்ணி கொள்ளவும் முடியாது. இந்த நினைப்பு இருந்துவிட்டால் கலைகளில் ஈடுபட்டவர்கள் தப்பு வழிக்கு போக மாட்டார்கள். தெய்வ நினைப்பு, பயபக்தி, அனுஷ்டானம் இவை போனதில்தான் அடக்கம் போய்விட்டது. இந்திரியங்களின் வேகம் குறைவதால் ஏற்படுகிற பக்குவம் வராமலே போகிறது. இதோடு கூட கலைஞர்கள் என்று தாங்களாகவே தங்களுக்கு கௌரவம் கொடுத்து கொண்டு பொதுஜனங்களும் அதில் மயங்கி இவர்களை கொண்டாடி முகஸ்துதி பண்ணுவதில் அகம்பாவம் ஜாஸ்தியாகிவிடுகிறது. பழைய காலத்தில் போல வித்வான்களை கூட்டி அரங்கேற்றம் என்று செய்து அவர்கள் ஒப்புக்கொண்டால்தான் ஒரு புஸ்தகத்தையோ நாடகத்தையோ பிரச்சாரம் பண்ணலாம் என்றும் இல்லாமல் கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் என்று வேறு ஏற்பட்டிருப்பதால் எதை வேண்டுமானாலும் எழுதலாம், பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் ஆடி பாடி ஊரை வளைக்கலாம் என்று நடந்து வருகிறது. சின்ன வயதிலிருந்தே மதக்கல்வி, மதானுஷ்டானங்கள் இருந்தால்தான் சாத்விகம் ஏற்படும். அப்போதுதான் எத்தனை ஆட்டம் பாட்டம் இருந்தாலும் அதுகளும் முடிவில் உயர்ந்த சாத்விக லட்சியத்தில் சேர்ப்பதாக இருக்கும். முற்காலங்களில் இப்படித்தான் இருந்தது. அனுஷ்டான சம்பந்தம் துண்டித்து போனபின்தான் ராஜச தாமச போக்குகளையே தூண்டி விடுவதாக இந்த காந்தர்வ கலைகள் ஆகியிருக்கின்றன. ஃபைன் ஆர்ட், லலித கலை என்றே இவற்றுக்கு பெயர் சொல்கிறார்கள். இவை முரட்டுத்தனமான வேகங்களில் கொண்டு விடுமானால் அந்த பேரே பொருந்தாது. நிஜமான ஃபைன் ஆர்ட்டானால் அது மனுஷனை ரீஃபைன் பண்ணுவதாகத்தான் இருக்க வேண்டும். சங்கீதம் என்கிற இசையும் நிருத்தியம் என்கிற ஆடலும் நாடகமும் காந்தர்வ வேதத்தை சேர்ந்த முக்கியமான கலைகள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.